நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் எஸ்பி சிலம்பரசன் ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். அவரது உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த இடத்தில் தடயங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்து அதாவது இந்த கரைசுத்து ஊரி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அவரது தோட்டம், அதாவது ஜெயக்குமாருக்கு சொந்தமான தோட்டத்தில் தான் அவரது உடல் எரிந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டது. அந்த இடத்துல தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனிப்படை போலீசாரும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தடய அறிவியல் துறையுடைய அதிகாரிகளும் ஆனந்தி என்ற அதிகாரியும் தற்போது வந்திருக்கிறார். அந்த தடயங்கள் சேகரிக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த எரிந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தடயங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலான இந்த போலீசார் அந்த பகுதி முழுவதுமே ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது புகார்தாரரான அவரது மகன் ஜெயக்குமாருடைய மகன் கருத்தையா என்பவரிடம் விசாரணையும் நடந்து வருகிறது. அவரது இல்லத்துல ஜெயக்குமாரோட இல்லத்துல எஸ்பி சிலம்பரசன் நேரடியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வீட்டுல விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில அந்த தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியில போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியுடைய சேர்ந்த மக்களும் அந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அந்த இடமே மிகவும் ஒரு பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தடய அறிவியல் துறையினர் நேரடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடயங்களையும் நேரடியாக சேகரித்து ஆய்வுக்காக அனுப்பி வைப்பதற்கான இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.